الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் சிறப்பான இறை அருள் சூழுகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகளெல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனுல் இஸ்லாத்தில் மகா பெரிய தெளிவை எப்படி அவன் நாடி இருக்கிறானோ அதே போன்று அந்த தீனுல் இஸ்லாத்தோடு சோதனைகளையும் அல்லாஹு தாலா அவன் உள்ளடக்கிய வைத்திருக்கிறான். பொதுவாகவே போட்டிகள் எதில் வரும் என்றால், மக்களிடத்தில் எது தரமுடையதாக அறியப்படுகிறதோ அதில் தான் போட்டிகளும் போலிகளும் வந்து சேரும். பொறாமைகள் என்பது ஒன்றுத்திற்கும் உதவாத ஒருவனை பார்த்தோ ஒன்றை பார்த்தோ வருவதில்லை. மிக உயரத்தில் ஒன்று சென்று கொண்டிருக்கிற பொழுது, ஒருவர் பயணிக்கிற பொழுது அவரை பார்த்துதான் பொறாமைகளும் போட்டிகளும் ஏற்படும். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இது விஷயத்தில் ஒருவர் வினா தொடுத்த பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த தோழர் சொன்னார்கள், 2 இல்லங்கள் இருக்கிறது, ஒன்று எதுவும் இல்லாத காலியாகவும் மற்றொன்று பொருள் குவியல்களும் நிறைந்ததாக இருந்தால் எதில் திருடன் நுழைவான் என்று கேட்டார்கள். பொருட்குவியல் உள்ளதுதான் என்று சொன்ன பொழுது, ஈமான் இருக்கிற இடத்தில்தான் இத்தகைய விவகாரங்கள் ஏற்படும் என்றார்கள், ஷைத்தானிய சூழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் என்றார்கள். அதே போன்றுதான் இன்று நாம் பார்க்கிற இஸ்லாமிய நபர்களாக, இஸ்லாமியர்களின் மீது உள்ள தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடுகளின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிற மோசமான சொல்லாடல்களாக இருந்தாலும் சரி, தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இந்த வகையராக்கலில் உள்ளதுதான். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நல்லோர்களுக்கு அல்லாஹு வெற்றிகளையும் பாதுகாப்பையும் கொடுத்து விடுகிறான். நாம் கவனம் செலுத்த வேண்டியது இஸ்லாத்தில் மாத்திரமே தவிர
வேறு எந்த ஒன்றிலும் நமது கவனங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை நாம் சரியாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் சமீபத்தில் சிரியாவில் ஏதோ ஒரு புரட்சி மலர்ந்திருக்கிறது. சிரியா என்பது சாமானியமான ஒரு தேசம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பும் அதனுடைய வளங்களுக்காக பிரார்த்தனையும் செய்யப்பட்ட ஒரு பூமியும் கூட. இறைமறை குர்ஆன் நெடுகிலும் பயணித்து வருகிற நபிமார்களின் வாழ்க்கை சரித்திர வரலாற்றுகளின் நிகழ்வுகளில் சிரியா அது உள்ளிட்ட அந்த தேசங்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப வேண்டுமானா சிரியா ஒரு சின்னதாக காட்சி அளிக்கலாம். இஸ்லாமிய பார்வையில் ஷாம் என்கின்ற ஒரு தேசத்தை உள்ளடக்கிய ஒன்றுதான் சிரியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா இவைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒன்றுக்கு ஷாம் என்று சொல்வார்கள். ஷாம் தேசம். இறைமறை குர்ஆனில் நாம் பார்த்தால் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி அவர்களுடைய சகோதரர் மகனார் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்களை எல்லாம் ஈடேற்றப்படுத்தியதாக இறைமறை பிரகரணப்படுத்திய அந்த வேத வரியில் சூரா அல் அன்பியாவினுடைய 71வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வநஜ்ஜைனாஹு, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் ஈடேற்றப்படுத்தினோம், அவர்களையும் நாம் காத்து கொண்டோம். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நாம் ஈடேற்றப்படுத்தினோம். இலல் அருதில்லதி பாரக்னா ஃபீஹா, எந்த மண்ணிற்கு எந்த பூமிக்கு நாம் பரக்கத்தை செய்தோமோ அந்த மண்ணின் பால் நாம் அவர்களை கொண்டு சென்றோம் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அந்த மண்ணினுடைய ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அது ஒரு பரக்கத்தான மண்ணும் கூட. பொதுவாகவே சற்று சிந்தித்து பார்த்தால் தெரியும், இஸ்லாமியர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அல்லாஹு தஆலா ஒரு வளத்தை வைத்துத்தான் இருக்கிறார். அந்த பூமிக்கு அடியில் மகா பெரிய வளங்கள் இருப்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. எனவே தான் இந்த உலக மோகத்தில் தெரிகிற இவர்கள் அந்த நாட்டின் பால் கவனத்தையும் செலுத்த முனைகிறார்கள். ஆனால் அவர்கள் கைப்பற்றியதின் பின்பு அந்த வளங்கள் அவர்களால் கொள்ளையடிக்க முடியவில்லை. காரணம், ஹசானாக்கள் எல்லாம் அவன் கரத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய கரத்தில் இருக்கிறது. ஈராக்கின் மீது அபாண்ட பழியை போட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்தவர்களால் அதற்கு முன்னால் இருந்த வளத்தை அவர்களால் எடுக்க முடியவில்லை. காரணம், பூமி அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவன் எங்கு நாடுவானோ அங்கு கொடுப்பான். அல்லாஹ் இவைகளை எல்லாம் நமக்கு பாடமாக்கி காட்டுகிறான். நீங்கள் பொருள்களின் மீது கவனத்தை செலுத்தாதீர்கள். பொருள்கள் எங்கே நான் எப்படி எந்த ரூபத்தில் வைப்பேனோ அங்கே வைப்பேன். சின்ன ஒன்றில் கூட உங்களுக்கு நான் பெரிய பரக்கத்தை செஞ்சிருவேன். நீங்க செய்வது ஹலாலாக இருந்தால், சரியாக இருந்தால், சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல கொண்டு வந்து என் குவியல்களை நான் போட்டு விடுவேன், அதில் நான் பரக்கத்தை செஞ்சிருவேங்கிறத அல்லாஹ் மறைமுகமாக காட்டுகிறான். எனவே தான் நீங்கள் ஆக்கிரமம் செய்யாதீர்கள், ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள். இந்த உலகத்தினுடைய மோகத்தில் நீங்கள் திளைக்கிற காரணத்தினால் இப்லீஸின் வலைகளுக்குள்ளால் சிக்கி அடுத்தவர்களினுடைய பொருள்களில் உங்கள் கவனங்கள் சென்று விட வேண்டாம். ஏன்னா அது சற்று கூடுதலாக தெரியலாம். எல்லா விஷயங்களிலேயும் குடும்பங்களில் சண்டைகளை எடுத்துக்கொண்டால் பாக பிரிவு பிரச்சனைகளில் பெரும்பாலும் குடும்பங்கள் சண்டையில் ஆழ்த்தி விடுகிறது. அவ்வளவு அந்நியோன்யமாக இருந்த சகோதர சகோதரிகளுக்கிடையில் மகா பெரிய பிளவுகள் உருவாகி விடுகிறது. நாம் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்றுதான். அல்லாஹ், அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரிக்க சொன்னார்கள். சில பொழுதுகளில் விட்டும் கொடுக்க சொன்னார்கள். இரண்டும் இருக்கிறது. பிரிக்கவும் சொன்னார்கள். சில பேர் அதுல கவனமா இருக்கிறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி பிரிக்கணும். சகோதரி சில தேவை உடையவளாக இருக்கலாம், சகோதரர் சில பலகீனத்தில் இருக்கலாம், இவர் சற்று வசதி வாய்ப்போடு இருக்கலாம். அந்த தருணத்தில் கொஞ்சம் கரிசனையோடு, சரி இப்போ உள்ள கஷ்டத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு நிவர்த்தி செய்யட்டும், நான் இந்த பாகத்தை விட்டு தருகிறேன்
என்று அவர் முனைய முன்வருகிற பொழுது, அவர் ஏதோ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தன் வாழ்க்கையை முற்றிலுமாக அமைச்ச மாதிரி, இல்லை அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் பிரிக்கணும், ரசூல்லா சொன்ன மாதிரி தான் பிரிக்கணும், அதுல நான் விட்டே தரமாட்டேன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது கூட கொஞ்சம் உங்களுக்கு இடையில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், அது நான் சரியா சொல்லிட்டேன், விவகாரம் முத்தி போச்சுன்னா இதை பிடிச்சிக்கங்க, கொஞ்சம் உங்க மனசு விசாலமா இருந்தா கொஞ்சம் பிளெக்சிபிளா நடந்துக்கங்க, அதில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். அந்த வகையில் தான் அது மண் சராசரி மண் அல்ல, அது பரக்கத்தான மண். பொதுவாகவே அன்றைய மக்கத்து மக்கள் வியாபார நிமித்தமாக ஷாமை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்று தகவல்களை எல்லாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்து வெளியூருக்கு சென்றார்கள் என்றால், தான் நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால், அது ஷாம் தேசத்திற்கு மாத்திரமே பயணம் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அகில உலகங்கள் எல்லா இடத்திற்கும் சென்று வர முடியும். இந்த உலகத்தினுடைய உபகரணங்களின் துணைகள் இல்லாமலே போய் வர முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு விண்ணுலக யாத்திரை என்கின்ற ஒப்பற்ற பயணத்தின் மூலமாக அதன் சக்தி வடிவங்களை அல்லாஹ் காட்டினான், அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு இயல்புகளை காட்டினான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமை நோக்கித்தான் வியாபார நிமித்தமாக பயணம் செய்திருக்கிறார்கள். வேறு எங்கும் அவர்கள் ஒரு தேசத்தை கடந்து இன்னொரு தேசத்திற்கு சென்ற தகவல்களை நாம் பார்க்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு கால்பட்ட மண் அந்த மண். அது ஹதீஜா ரலியல்லாஹு தன் அபூ தாலிப் அவர்கள் சிறிய தந்தை, இவர்களை அழைத்து கொண்டு 12 வயது இருக்கும் அழைத்து கொண்டு அந்த மண்ணிற்குத்தான் சென்றார்கள். ஹதீஜா அம்மையார் தன்னுடைய அடிமை மைசரா அவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து இவர்களை கண்ணியத்தோடு அழைத்து சென்று வர வேண்டும் என்று உத்தரவிட்டு அப்படி சென்ற மண்ணும் அந்த சிரியா ஷாம் தேசத்தினுடைய மண் தான். அங்கதான் போனாங்க. மிகப்பெரிய பொருளீட்டலை கொண்டு வந்தார்கள். கவனங்கள் எல்லாம் ஹதீஜா நாயகியின் கவனம் எல்லாம் கண்மணி நாயகத்தின் பால் திரும்புவதற்கு அந்த பயணம் தான் காரணமாகவும் அமைந்தது. அவர்களுடைய திருமண பந்தத்திற்கு கூட அதுதான், அந்த பயணம் தான் அடித்தளத்தையே இட்டது என்று கூட வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய புனிதமான கால்பட்ட மண் அந்த சிரியா மண். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழி புகாரி ஷரீஃபில் இடம்பெறும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது இப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம இறைவா பாரிக் லனா எங்களுக்கு பரக்கத்தை செய், ஃபீ ஷாமினா எங்களுடைய அந்த ஷாம் தேசத்துல நீ பரக்கத்தை செய்யி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க. ஏன்னா இந்த தீன் நிலை பெறுவதற்கு அடித்தளமாக காரணமாக அமைந்த அந்த அம்சங்களில் ஒன்று பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தில் கூட எந்த மண்ணில் அந்த சீமாட்டி ஹதீஜா அம்மையார் பொருளாதாரத்தை ஈட்டு வந்தார்களோ அங்கதான் அந்த வியாபார தலமாக திகழ்ந்த காரணத்தினால் அதிகமான பொருட்குவியல்கள் அங்குதான் வியாபார நிமித்தமாக அந்த கிடைத்தது, லாபமாக கிடைத்தது. வியாபாரம் அது தொடர் கொடுக்கல் வாங்கல் அங்கதானே இருந்துச்சு. நம்ம முன்னோர்களை பார்த்தோம்னு சொன்னா அதிகமான நம்ம மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமா எல்லா வீட்லையும் தேக்கு போட்டு கட்டியிருப்பாங்க. எல்லாம் பார்த்தா பர்மால இருந்து வந்திருக்கும். அன்றைய கால தொடர்புகள் அந்த பர்மாவோடு இருந்திருக்கிறது. அதே மாதிரி இலங்கையோடு சீரான தொடர்புகள் இருந்திருக்கிறது நம் காலத்தில் பார்த்த சந்தர்ப்பங்களில். அந்த மாதிரி அன்றைய காலத்தில் அந்த ஷாமை நோக்கித்தான் வியாபார குழுக்கள் சென்று வரும். மிகப்பெரிய பொருளாதார குவியல்கள் கிடைத்தது. ஹதீஜா அம்மையார் ஒட்டுமொத்த கோடிகளையும் கண்மணி நாயகத்தின் காலடியில் கொட்டினார்களே, அங்கு வந்த பரக்கத்தை தானே. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் அந்த பரக்கத்தை செய் ஷாமுக்கு. அது மாத்திரமல்ல, நல்லூர்கள் நிலைத்திருக்கிற மண்ணும் கூட பல்வேறு சிறப்புகளை பெருமானார் அதை குறித்து விலாவாரியாக பேசுவார்கள்.
அப்ப இந்த ஹதீஸ்ல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எங்க ஷாம் தேசத்திலையும் யமன் தேசத்திலையும் பரக்கத்து செய்யினாயேன்னு கேட்டாங்க. காலு, அந்த சபையில் அமர்ந்திருந்த தோழர்களில் நஜிதில் உள்ளவர்களும் இருந்தார்கள். நஜித்னா இன்றைய ரியாத் இருக்கு இல்லையா, அது நஜிதில் கட்டுப்பட்டது. ஒஃபி நஜிதினா, எங்க நஜிதுக்கும் துஆ செய்யுங்க அப்படின்ன பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினாங்க. ஷாமுக்கும் யமனுக்கும் துஆ செஞ்சாங்க. ரெண்டாவதும் அந்த தோழர்கள் சொல்றாங்க, ஒஃபி நஜிதினா, எங்க நஜிதுக்கும் துஆ செய்யுங்களேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாவது அப்ப சொல்றாங்க, ஹுனாலிக ஸலாஸிலு வல் ஃபிதன், அங்குதான் நடுக்கங்களும் குழப்பங்களும் ஏற்படும். வபிஹா யதுலு கருணு ஷைத்தான், ஷைத்தானினுடைய ஆட்டங்கள் அங்குதான் ஆரம்பமாகுன்னாங்க. அவ்வளவு பெரிய இது நமக்கெல்லாம் பயமா தான் இருக்கு. இன்றைய ரியாத் என்பது இவர்களின் தலைமை பீடமாக இருக்கிறது, சவுதியினுடைய தலைமை பீடங்களாக இருக்கிறது. இன்று செல்கிற சூழல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மிக கொடுமையான சூழலாகவே இருக்கிறது. கஅபத்துல்லாஹ்வுடைய வடிவை கொடுத்து அந்த பிம்பத்தில் தெரிவதை போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி தேசிய தினத்தை கொண்டாடுகிறோம் என்கின்ற பெயரில் மிக அரைகுறை ஆடைகளோடு தேவைப்பட்டால் அந்த 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 எந்த பெண்களை கொண்டு ஆட்டு வைக்கப்பட்டார்களோ அந்த ஆடல் மாடல்கள் நிகழக்கூடிய அவர்கள் பல்வேறு நாடுகளில் தங்கள் ஆடைகளை கூட அகற்றிவிட்டு ஆடுகிற ஒரு அபாக்கிய நிலைக்குரியவர்கள். அவர்களை கொண்டு வந்து தேசிய தினத்தை ஒரு இஸ்லாமிய நாடு கொண்டு வந்து நிறுத்த முனைகிறது என்றால் அது ஏதோ கஅபா போன்ற வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தில் அது தென்படுகிற அளவுக்கு சூழல்கள் உருவாகி இருக்கிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய வடிவங்கள் வெளிப்பட அன்றே துவங்கிவிட்டது. அன்று கூட நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்திற்குள்ளால் சண்டை மூட்டுகிற வேலைகளில் தான் அன்றே ஈடுபட்டார்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் தானே அவர்கள், ஆட்சியாளர்கள் அல்ல, ஆக்கிரமிப்பாளர்கள். அங்கு இருந்த ஒரிஜினல் அரபிகள் அங்கு கிடையாது. இவர்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமித்தவர்கள் தான். அவர்களுக்கு எங்கே நாட்டுப்பற்று இருக்க போகிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றும் கூட அவர்கள் தலைமை பீடத்தை அங்குதான் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பிரார்த்தனை செய்வார்கள். பெருமானாரின் வார்த்தைகளை கூட உள்வாங்கி, யா அல்லாஹ் எங்கள் மரணங்களை மதீனத்து மண்ணில் தந்துவிடு, பக்கியில் அடக்கம் செய்கிற பெரும் வாய்ப்பை எங்களுக்கு சாதகமாக்கிவிடு என்று கேட்பது ஈமானிய பலத்தில் கட்டுப்பட்டது என்கின்ற அளவுக்கு நபிகள் நாவிலிருந்து வந்த ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கிற பொழுது அவர்கள் நினைத்தால் அரச குடும்பங்கள் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ய முடியும், ஜன்னத்துல் மஅல்லாவில் அடக்கமாக முடியும். பல்லாயிர சஹாபிகளை உள்வாங்கி இருக்கிற அந்த மண்ணில் தங்களுக்குமான ஒரு இடத்தை அவர்களால் முடிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே மரணித்தால் கூட விமானத்தில் அவர்களின் ஜனாசாக்கள் அங்கு கொண்டு சென்றுதான் அடக்கம் செய்யப்படுகிறது, அரச குடும்பத்திற்கென்று வைத்திருக்கிற இடத்தில் தான். சரி, அது அவர்களுடைய நிலைகள். அல்லாஹ் யார் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே தானே வைப்பான். அந்த வகையில் இப்ப நாம யோசிக்கிறோம், இப்ப இவ்வளவு பெரிய சிரியாவினுடைய பிரச்சனைகளில் கூட இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கப்படுகிற பலஸ்தீன் பிரச்சனையில் கூட தெம்பு திராணியோடும் ஒரு நாவை அசைக்க முடிகிறதா? பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் சென்று கஅபாவின் திரைகளை பிடித்து கொண்டு இறை சமூகத்தில் தன் உள்ளத்தால் குமுறி முறையிடுகிறார்கள். ஆனால் இவர்களால் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க முடிகிறதா? காரணம், யூதர்களினுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய ஆதிக்கங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மோகத்தில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய நபி அவர்களே, மாகான அவ்வளவு பதுஇ அம்ரிக்க, உங்களுடைய ஆரம்ப சூழல் எப்படி என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தந்தை இப்ராஹிம் நபியினுடைய துஆவில் நான் வந்தவன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் சோபனத்தின் மூலமாக நான் வந்தவன், என் உம்மா அன்னைக்கே என் தாயார் அவர்கள் என்னை ஈண்டெடுக்கிற தருணத்தில் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது, அதில்
ஷாம் தேசத்தினுடைய கோட்டைகள் கூட தென்பட்டது என்று அன்றே சொன்னார்கள். இஸ்லாம் அங்கும் வியாபித்து நிற்கும் என்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அதற்கான அஸ்திவார அடித்தளம் இடப்படுகிறது. பெருமானாரின் பிரார்த்தனை முந்திவிட்ட காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கவனம் செலுத்துகிறார்கள். எனவே அந்த நேரத்திலேயே அது விரிவான செய்திகளும் கூட சொல்வதற்கான நேர அவகாசம் இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே ஷாமின் பக்கம் கவனம் செலுத்தப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அது வெற்றியும் கொள்ளப்படுகிறது. அவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள்ளாலும் வந்து விடுகிறது. அவ்வளவு குறுகிய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ளால் அடங்கி விடுகிற அளவிற்கு அவ்வளவு ஆளுமை மிக்கதாகவே அது அமைந்திருந்தது. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த பிரார்த்தனை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இன்னல் ஈமான இதா வகஅத்தில் ஃபிதனு பிஷ்ஷாம், ஈமான் இறுதியாக குழப்பங்கள் சூழுகிற சந்தர்ப்பத்தில் கரை ஒதுங்கும் தலமாக ஷாம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சோதனைகள் சூழுகிற தருணங்களில், போர் ஆபத்துகள் சூழுகிற தருணங்களில் நீங்க என்ன செய்யுங்க, அலைக்கும் பிஷாம், நீங்கள் ஷாமை அடைக்கலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. தூபாலி ஷாம், ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஷாம் வாசிகளுக்கு சோபனம் உண்டாகட்டும். அப்பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. அப்ப நாங்க கேட்டோம், லி ஐயிதாலிக்க யா ரசூலல்லாஹ், எதன் காரணத்தினால் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி அன்ன மலாயிகத்தர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அமரர்கள் பாசிதத்துன் அஜ்னிஹதஹா அலைஹா, மலக்குகள் தங்கள் ரெக்கைகளால் அவைகளை காத்து கொண்டார்கள் அப்படின்னாங்க, காத்து கொள்வார்கள் அப்படின்னாங்க. தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அவைகளை பாதுகாப்பார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்க முடிகிறது. திருமதியில் பதியப்படுகிறது. அதே மாதிரி முஸ்லிம் ஷரீஃப்ல வர்ற ஹதீஸ்ல பார்த்தா தெரியும், என்சிலு ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு இறங்குவார்கள் தெரியுமா? ஷர்கை திமஷ்க், திமஷ்க் தேசத்தினுடைய அந்த கிழக்கு பகுதியில் தான் இறங்குவார்கள். இந்த ஷாமை குறித்து சொல்கிறார்கள், அங்குதான் இறங்குவாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களையும் பார்க்க முடிகிறது. இறுதியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கும் தலமாகவும் அமைகிறது. அஷாமு, ஷாமுங்கிறது அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷரி, மஹ்ஷர் மைதானத்தோடு இணைக்கப்படக்கூடிய அந்த தேசமாக ஷாம் தேசம் இருக்கிறது என்ற தகவல்களை எல்லாம் ஹதீசுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையும் தந்தார்கள். இதா ஃபஸத அஹ்லு ஷாமி ஃபலா கைர ஃபீக்கும், ஷாம் தேசத்தில் குழப்பங்கள் உருவாகுமேயானால், அங்க பிரச்சனை உருவாயிடும்னு சொன்னா அதை நீங்க பார்த்துக்கணும். பிரச்சனை உருவாகாம சீராக பாதுகாக்க வேண்டும். உருவாகும் என்றால் ஃபலா கைர ஃபீக்கும், எங்குமே உங்களுக்கு நலவு கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா கைர ஃபீக்கும், உங்களுக்கு நலவே கிடைக்காது. அதே லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன, ஒரு குழுக்கள் அவர்களுக்கு உதவி கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அந்த தீன் பாதுகாக்கப்படணுமா இல்லையா, இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படணுமா இல்லையா? அதே மாதிரி லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் ஹத்தா தகூம ஸாஅ, என்னதான் எவ்வளவு இடைஞ்சல்கள் இடையூறுகள் அவர்களுக்கு செய்தாலும் கியாமத்து வரைக்கும் அது அவர்களுக்கு பூரணமான தங்கடத்தை கொடுத்து விடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னார்கள். இதை வைத்து அறிஞர்கள் இப்படி கூட சொல்வார்கள், இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளங்கள் அரபு நாட்டில் இருந்தும் கூட பலம் இருக்கிறதா என்றால் இல்லை. சும்மா வளம் இருக்கிறது, அந்த வளத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் பலம் இருக்கிறதா? எங்கேயோ ஒரு கிறிஸ்தவர் பாதிக்கப்படுகிற பொழுது அங்கிருந்து போப் ஒரு வார்த்தை கொடுத்தால் அதற்கான மரியாதை இருக்கிறது. எங்கோ பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய நிலைகள் குறித்து இவர்கள் வாய் திறப்பதும் இல்லை. அப்படி வாய் திறந்தால் அப்படி ஒரு மரியாதையும் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் நடைபெறுகிறது.
சிகப்பு கம்பளங்கள் விரித்தல்லவா வரவேற்பு கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக சாகடித்த ஒருவன் அங்கே வந்தால் கூட அவனுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்பு கொடுக்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லி. தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட இடத்தில் அவர்களுக்கான வேள்வி அல்லவா வழங்குகிறார்கள். இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட வாய் திறக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், இந்த ஷாமின் மீது பெருமானார் சொன்ன இத்தனை வார்த்தைகள் இருந்தும் கூட இவர்களின் கவனமின்மை தான் இஸ்லாமியர்களினுடைய தாக்குதல்களுக்கும் இஸ்லாமியர்களின் நிம்மதியின்மைக்கும் காரணம் என்பதை அறிஞர்கள் முன்னிறுத்தி காட்டுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் அசத், பஷர் அல் அசத் இவர்களினுடைய ஆட்சி காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு அக்கிரமத்தினுடைய உச்சாணிக்கே சென்றவர்கள் இந்த சிரியாவை ஆண்டிருக்கிறார்களே, அந்த அசதும் அவருடைய மகன் பஷர் அல் அசதும் ஒரு அக்கிரமத்தினுடைய உச்சகட்டத்திற்கே சென்றவர்கள். 2011 ஆண்டு அங்க உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுகிறது. சாதாரணமான இடம் அல்ல அது. அங்கே பிரச்சனை உருவாகிறது. மிக கொடூரமான முறையில் உள்நாட்டு மக்களையே சாகடித்தவர்கள், ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், அங்கு பெரும்பான்மையானவர்கள் சுன்னி பிரிவை சார்ந்தவர்கள். ஏதோ முஸ்லிம்களுக்குள்ளால் சண்டை போன்று தெரியும், இல்லை இல்லை, வேறொருவனின் ஊடுருவலின் காரணத்தினால் ஏற்பட்ட விவகாரங்கள். விரிவாக பேச வேண்டிய தகவல்கள் இவைகள், புரிவதற்கும் சற்று கடினங்கள் தான். மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ 2 முஸ்லீம் சண்டை பிடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி அப்படித்தான் மீடியாக்கள் வெளியாக்கி காட்டும். இவர்கள் எல்லாம் யாரோடு தோழமை கொண்டவர்கள் என்று பார்த்தால் யூதர்களோடு, அவர்களோடு தோழமை கொண்டவர்கள், அவர்களின் அக்கிரம பிடியில் அகப்பட்டவர்கள். எனவே இவர்கள் செய்த மகா பெரிய கொடுமைகள், கிட்டத்தட்ட 5 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்த பாவிகள். அந்த மண்ணில் இருந்து 60 லட்சம் மக்கள் அகதிகளாக வெளியேறி சென்றார்கள். அவர்கள் சென்று லெபனான், துருக்கி போன்ற நாடுகளில் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அப்பொழுதும் கூட இவர்களின் ஆட்டங்கள் ஓயவில்லை. ஆனால் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு ஆட்சிக்கு கொல்லைப்புறமாக ஓடுகிற ஒரு கேவல சூழல்களை இந்த வம்பர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். கடந்த 10ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்றது. சிரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு தப்பி ஓடுறான் பஷர் அல் அசதுங்கிறவன். கிட்டத்தட்ட அந்த மண்ணு ஏற்கனவே ஏழ்மையான மண்ணு, பெரிய வளம் கொளித்த மண்ணெல்லாம் கிடையாது. பொதுவாக அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருப்பான். ஏழ்மை நிலையில் உள்ள மண் அது. அந்த மண்ணில் இவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்பு சூறையாடப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் கிட்டத்தட்ட 200 டன் தங்கம், 16 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 135 லட்சம் கோடி ரூபாய இவன் போகும்போது சுருட்டிட்டு போயிருக்கிறான் அந்த மண்ணில் இருந்து. ஆக கொள்ளைப்புறமாக தப்பி ஓடியவன் தான் அவன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் காட்டுறான், எப்படிப்பா ஆட்டம் போட்ட எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு முடிவு வரும் இல்லையா? எவனும் என்ன அசைக்க முடியாதுன்னு சொல்லி வம்பனான ஃபிரௌனுக்கு சாகடித்தான நைல் நதியில் மூழ்கடித்து இவனை விடுவானா? இது உலகத்திற்கு அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம்னு சொல்லி எல்லா துறைகளையும் எங்கள் வசம் திருப்பிக் கொள்வோம்னு சொல்லக்கூடிய கொடூரர்களுக்கான ஒரு நிதர்சன பாடமாக கூட இந்த சிரியாவில் நடந்த இந்த நிகழ்வு வந்து நிற்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வம்பர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமா அல்லது கொள்ளைபுறமாக ஓடுகிற முடிவாக அமைய வேண்டுமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் பெருமானாரின் துஆக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதன்பால் நமது கவனத்தை சீராக செலுத்தி பண்பட்டவர்களாக, பயன்பெற்றவர்களாக வாழ்ந்து ஈடேற வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நமது இஸ்லாமியர்களை தூய்மை முஸ்லிம்களாக வாழச் செய்வதோடு இஸ்லாத்தை உள்வாங்கி இருக்கிற அந்த தாரக மந்திர களிமாவை மொழிந்து அதன் வழியில் நிலைத்திருக்கிற அந்த மக்களுக்கு அவன் புறமிருந்து அருள் நிறைந்த பெரும் பாதுகாப்பை வழங்கி காப்பாற்றி அவர்களை கரை சேர்ப்பானாக.
கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியினுடைய பணி சென்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கான ஒரு பங்களிப்பை நீங்கள் கணிசமாக செய்ய வேண்டும் நாம் சொல்கிறோம். அதில் பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு, அது நிகழ்வு நடைபெறுகிற பொழுதுதான் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அழகிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நமக்கான வளம் இருக்கிறது, நமக்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சிந்தனைகளுக்கு நான் தருகிறேன். அந்த பணிகளில் ஏதாவது ஒரு பொறுப்புகளை நீங்கள் சுமந்து கொண்டு அல்லது சேர்ந்து சுமந்து கொண்டு, உங்கள் குடும்பத்தார்களாக சுமந்து கொண்டு அதை செய்து முடித்தால் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அதனுடைய பூரணங்கள் நிறைவாக அமையும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு அறிய தருகிறோம். அதே மாதிரி திருவள்ளுவர் மாவட்டம் பலவேற்காடு மதரசாவினுடைய ரியாதுல் ஹுதாவிலிருந்து காலண்டர், புத்தாண்டு காலண்டர் அந்த மதரசாவின் சார்பாக விற்பனைக்கு வந்திருக்கிறது. 50 ரூபாய் என்ற ஒரு தொகையை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் முடிந்தவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த மதரசாவுக்கு உபகாரமாக இருக்கலாம் என்பதையும் அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.